بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال الله تعالى وأطيعوا الله وأطيعوا الرسول لعلكم ترحمون صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لامرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் ஸலாத்தும் ஸலாமும் ஃபாத்திமுன் நபியீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் இமாம்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இறை வணக்கங்களை உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு செய்வதற்குண்டான தௌஃபீக்கையும் நசீபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து இந்த ரமதானுடைய நாட்களில் நம்மை சீதேவிகளாக சாலிஹீன்களாக வாழ்வதற்கும் தக்வாவுடையவர்களாக வாழ்வதற்கும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நாம் செய்த வணக்கங்களை ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலிகளை இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. இந்த ரமலானை அடைந்தது போல இன்னும் பல ரமலான் மாதங்களை அடைந்து நோன்பு நோற்பதற்குண்டான உடல் ஆரோக்கியத்தையும் மன நிறைவையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. நாம் வாழும் நாட்களில் இறையில்லமான கஅபத்துல்லாஹை சென்று ஹஜ் உம்ரா செய்யும் பாக்கியத்தையும் மதீனா முனவ்வரா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரௌலாவை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய சங்கையான மாதம் இரண்டாவது நோன்பை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உலகம் எங்கும் உள்ள முஸ்லிம்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான், ரமலான் என்ற மாதம் என்பது சங்கைக்குரிய மாதம் என்பதாக, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறங்கக்கூடிய மாதம் என்பதாக, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை வழங்கக்கூடிய மாதம் என்பதாக நாம் அனைவர்களும் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒன்று. இப்படிப்பட்ட 30 நாட்கள் ரமலான் மாதத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள். முதல் 10 அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், எங்கள் இரட்சகா எங்களின் மீது ரஹ்மத் செய்வாயாக. ரஹ்மத்தினுடைய 10ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்திருக்கிறார்கள். இரண்டாவது 10 மக்ஃபிரத்தினுடைய 10, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பினுடைய 10. மூன்றாவது 10 இத்கும் மினன்னார், நரக நெருப்பை விட்டும் பாதுகாப்பை பெறக்கூடிய 10 என்பதாக இந்த 3 பிரிவுகளாக நமக்கு இந்த ரமலானுடைய இந்த 30 நாட்களை நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து காட்டியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் முதல் 10 நாட்கள் ரஹ்மத்துடைய நாட்கள். அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறங்கக்கூடிய நாட்கள். இந்த உலகத்தில் நம்முடைய உயிர் மூச்சு என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், நம்முடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், நம்முடைய இரத்த ஓட்டம் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், நம்முடைய மூச்சு காற்று என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், நம்முடைய உணவு வகைகள் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத், நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். இப்படி எல்லா வகையான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து ரிஸ்குகளும் நமக்கு தந்தது அல்லாஹ்வுடைய ரஹ்மத். மற்ற நாட்களையும் தரக்கூடிய ரப்பு ஸ்பெஷலாக ரமலானுடைய இந்த முதல் 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளை தரக்கூடியவனாக இருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை தரக்கூடியவனாக இருக்கிறான். அதனால தான் முதல் 10 நாம் ஓதக்கூடிய அதிகமாக ஓதக்கூடிய துஆ அல்லாஹும்ம அர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், எங்கள் இரட்சகா ரஹ்மத் தருபவனே, எங்கள் இரக்கம் காட்டுபவனே, எங்கள் அனைவர்களுக்கும் நீ ரஹ்மத்தை தந்தருள் புரிவாயாக. அப்படிங்கிற இந்த துஆவை நாம் முதல் 10 அதிகமாக செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. அல்லாஹ்வுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் பெறுவது
ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்களின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். இருந்தாலும் சில குர்ஆனில் சில வசனங்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவது எப்படி அப்படிங்கிற செய்தியை சில வார்த்தைகளின் மூலமா அல்லாஹ் சொல்றான். முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும்? அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன். நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்பட்டீர்கள் என்றால் லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்கிறான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதாக இறைவசனம் முதல் விஷயமா சொல்லுது. அதிகமான காரியங்கள் இருக்கு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு அதிகமான காரியங்கள் இருக்கு. இந்த குறுகிய நேரத்தில் எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லி என்னுடைய ஜும்ஆ உரையை நிறைவு செய்வேன். அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுவது என்பது நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தருகிறது. நம்ம எத்தனை பேர் ஆணித்தரமாக முழுவதுமாக அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைக்கு முழுவதுமாக கட்டுப்படுகிறோம்? அல்லாஹ் ஏவியதை அமல் செய்கிறோம், அல்லாஹ் தடுத்ததை தவிர்த்து நடக்கிறோம். அல்லாஹ் எத்தனையோ ஹராமான காரியங்கள் சொல்றான், எத்தனையோ ஹராமான காரியங்களை சொல்றான். அதை நம்முடைய வாழ்க்கையில் கேள்விப்படுகிறோம், இது ஹராம் என்று தெரியும். ஆனால் அந்த ஹராமை நம்ம சர்வ சாதாரணமாக நமக்கு தோதுவாக இந்த ஹராமை நாம் செய்யாமல் இருக்க முடியாது என்பதை எண்ணிக்கொண்டு அல்லாஹ் தடுத்த ஹராமுகளை நாம் அமல் செய்து கொண்டிருக்கிறோம். சொல்லுவாங்க, இத்தகில் மஹாரிம தகுன் அகலன் நாஸ். நபி சொல்றாங்க, இத்தகில் மஹாரிம, நீங்கள் கொஞ்சம் ஹராமில் இருந்து நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். தகுன் அகலன் நாஸ், நீங்க தான் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய செல்வந்தர்கள், பணக்காரங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஹராமான காரியங்கள் இன்னைக்கு உலகத்தில் இவ்வளவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை விடுத்து விபச்சாரத்தில் ஹராம், பிறரை கேலி பேசுவது ஹராம், திருடுவது ஹராம், லஞ்சம் வாங்குவது ஹராம், வரதட்சணை வாங்குவது ஹராம். இப்படி எத்தனையோ ஹராம்கள், எத்தனையோ அல்லாஹ் தடுத்தவைகளை இன்னைக்கு சர்வசாதாரணமாக நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் எப்படி பெற முடியும்? ஏனென்றால் இந்த வசனத்துடைய அடிப்படையில் அத்தீஉல்லாஹ, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், வ அத்தீஉர் ரசூல, உங்களுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த காலகட்டங்கள்ல ஒரு நபர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கிட்ட வந்து ரொம்ப சண்டை போடுவாங்க. மூசாவை கேலி பேசுவாங்க, ஏசி பேசுவாங்க. எந்த அளவு அப்படின்னா உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்களை ரொம்ப கோபம் அடையக்கூடியவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். இது நன்கு அறியும் எல்லாத்துக்கும். கோபக்கார மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, யா அல்லாஹ், இவன் அனுதினமும் என்னை வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான், யா அல்லாஹ், இவனை வந்து அழிக்கக்கூடிய வாய்ப்பை என்னுடைய கையில கொடு, எனக்கு அதற்குண்டான சக்தியை கொடு, நான் என்ன வேணாலும் செய்து கொள்கிறேன். ஒன்று, நீ அவனை அழித்து விடு, அவன் பேசக்கூடிய பேச்சு என்னுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறது, அவன் நடக்கக்கூடிய நடைமுறை என்னுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறது, அவன் செய்யக்கூடிய செயல் என்னுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறது. அல்லாஹ், நீ அவனை ஏதாவது நீ வந்து தண்டனை கொடு, அப்படி இல்லாட்டி அவனை வேறுபடுத்தக்கூடிய செயலை உன்னுடைய உதவியால் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம். உடனே அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கிறார் மூசா நபிக்கு. மூசாவே, வானம் பூமி நீங்க என்ன சொன்னாலும் கட்டுப்படும். வானத்தில் உள்ள மழை பெய்யும், மழை பெய்யும், பூமி பிளவு ஏற்படுதுன்னா பிளவு ஏற்படும். அப்படி என்ன சொன்னாலும் செய்யும். நான் வானத்திற்கும் பூமிக்கும் இந்த உலகத்திற்கும் உத்தரவிடுகிறேன், என்னுடைய அனுமதியால் என்னுடைய உதவியால் நீங்கள் அவனை என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய அனுமதி வந்தோடனே மூசா நபிக்கு சந்தோஷம். அல்லாஹ் அனுமதி தந்துட்டா அல்லாஹ்வுடைய உதவியால் நம்மால் என்ன செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும் அப்படின்னு நினைத்துக் கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் தேடுறாங்க. எங்கிற ஆளை காணலையே அப்படின்னு தேடுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். அவன் பார்த்தா ஒரு நாள் மூசா நபி எதிர்க்க வரான். மூசா நபி எதிர்க்க வரான். மாட்டினாண்டா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, யா அர்த் குதிஹி அப்படின்னு பூமிக்கு கட்டளையிடுறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். என்ன மூசா நபிக்கு அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய உதவியால் பூமிக்கு கட்டளையிடுறாங்க, யா அர்த் பூமியே குதிஹி அவனை பிடி அப்படின்னு சொல்றாங்க. ஒரே பூமி என்பது பிளவு ஏற்பட்டது. எந்த மனிதர் மூசா நபியை ஏசினாரோ, எந்த மனிதர் மூசா நபியை காயப்படுத்தினாரோ
எந்த மனிதர் தன்னுடைய செயலால் மூசா நபிக்கு காயம் ஏற்பட்டதோ, உள்ளத்தில் மன வருத்தம் ஏற்பட்டதோ, அந்த மனிதரை பார்த்து யா அருது குதிஹி, பூமியை அவனை குடி அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. உடனே அவனை பூமி பிளவு ஏற்பட்டு பாதி கால் வரைக்கும் அவனை பிடித்துக் கொண்டது. கதறுகிறான், மூசா என்னை காப்பாத்துங்க, நான் தவறு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மூசா, என்னை மன்னிச்சிருங்க மூசா, நான் தவறு செய்து விட்டேன், என்னை விட்டு விடுங்க மூசா அப்படின்னு அவன் கதறுகிறான். மூசாவை அழைக்கிறான். உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் சொன்னார்கள், யா அருது குதிஹி, பூமியே அவனை பிடித்துக்கொள். முட்டு வரைக்கும் போய் அவனுடைய கால். கதறிக்கொண்டு இருக்கிறான், யா மூசா என்னை காப்பாத்துங்க. மறுபடியும் சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த சமயத்திலும் பூமிக்கு கட்டளையிடுறாங்க, யா அருது குதிஹி, பூமியை அவனை பிடித்துக்கொள். உடனே பூமியில் பிளவு ஏற்பட்டு அவன் பூமிக்குள் புதைந்து போனான். வரலாறு. அதற்கப்புறம் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசுறான், யா மூசாவே, உங்க உள்ளத்தில் இரக்கம் வர வேண்டாமா? நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா? நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் அல்லவா? அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபி அல்லவா? உங்களுடைய உள்ளத்தில் இரக்கம் வர வேண்டாமா? அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் சொன்னா, யா மூசா, கஷ்டமான சூழலில் உங்களுக்கு மாறு செய்தான், உங்களை ஏசினான், உங்களை காயப்படுத்தினான். அப்படி இருந்தாலும் அவன் அந்த நேரத்தில் உங்களை அழைப்பதற்கு பதிலாக அவன் யா அல்லாஹ் என்னை காப்பாற்று என்று என்னை அழைத்திருந்தான், யா அல்லாஹ் எனக்கு நீ ரஹ்மத் செய் என்று என்னை அழைத்திருந்தால், யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று என்னை அழைத்திருந்தால், அவனுடைய அழைப்பிற்கு நான் பதில் சொல்லி இருப்பேன், பூமிக்கு நான் கட்டளையிட்டு இருப்பேன். யா மூசா, உங்களுக்கு இரக்கம் வரவில்லையா யா மூசா என்று அல்லாஹ் சொல்லிய வரலாறு குர்ஆனுடைய விளக்க உரையில பார்க்கிறோம். இதுதான் குர்ஆன் வசனம் சொல்லுது, குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். பாவம் செய்த என்னுடைய அடியார்னு சொல்றாங்க குர்ஆன்ல 24வது ஜுஸுல. மனிதர்கள், இந்த உலகத்தில் மனிதர்கள், பாவம் செய்யாத மனிதர்கள் நம்மால் பார்க்க முடியவில்லை. இன்னைக்கு சிறிய பாவமாக மனிதர்கள் செய்திருப்பார்கள். ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட அந்த நாள் முதல் பாவம் செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லை. ஏன்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட என்ன பாவம் செய்தவர்கள் அல்ல, பாவத்தை அறியாதவர்கள், பாவம் செய்யாதவர்கள், பாவத்தை விட்டு தவிர்க்கப்பட்டவர்கள். அவர்களும் கூட ஒவ்வொரு நாளும் 70 இஸ்திக்ஃபார் 70 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மலாம் ஏமாத்தறோம். உலகம் யாருக்காக படைக்கப்பட்டதோ, இந்த பூமி யாருக்காக படைக்கப்பட்டதோ, இந்த வானம் யாருக்காக படைக்கப்பட்டதோ, சொர்க்கம் யாருக்காக படைக்கப்பட்டதோ, நரகம் யாருக்காக படைக்கப்பட்டதோ, அப்படிப்பட்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 இஸ்திக்ஃபார் 70 முறை இஸ்திக்ஃபார் செய்றாங்க. அப்படின்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டும் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நபிமார்கள் வாழ்ந்தார்கள், சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், தாபீன்கள் வாழ்ந்தார்கள், சுஹதாக்கள் வாழ்ந்தார்கள், இறை நேசர்கள் வாழ்ந்தார்கள். அந்த அடிப்படையில் நாம் சேர வேண்டாமா சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற வேண்டாமா? குறிப்பாக ரமலானுடைய நாட்களிலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற மக்களாக நாம் வாழ வேண்டாமா சகோதரர்களே? அதைத்தான் குர்ஆன் வசனம் சொல்கிறது, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள், லஅல்லகும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வால் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு வேணுமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அருள் நமக்கு வேணுமா இல்லையா? ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் அவருடைய வாழ்க்கையில் முழுவதுமாக கட்டுப்படுவோம். சஹாபாக்கள் கட்டுப்பட்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிரயாணம் செய்றாங்க, ஒட்டகத்துல பிரயாணம் செய்றாங்க, சஹாபாக்கள் கூட செல்றாங்க. செல்லும்போது ஒரு இடம் வந்துச்சு. அந்த இடத்துல இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் அப்படின்னா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனார் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு, அவருடைய பேர் அப்துல்லாஹ். அவர் சஹாபாக்களோடு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். வாகனத்தில் பிரயாணம் செய்கிறார். பிரயாணம் செய்கின்ற பொழுது ஒரு இடம் வருகிறது. அந்த இடத்தில் ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி அந்த இடம் வந்த பிறகு தங்களுடைய தலைகளை குனிந்து போகிறார், தலைகளை குனிந்து வருகிறார். சஹாபாக்கள் பார்க்கிறாங்க, என்னங்க புதுசா ஒன்று செய்றீங்களே, புதுசா ஒன்று செய்றீங்களே, வாகனத்துல பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம், அப்படிங்கிற போது நேரம் போயிட்டே இருக்கலாமே, அந்த இடம் வந்த பிறகு ஏன் உங்களுடைய தலைகளை குனிந்து செல்கிறீர்கள்,
குனிந்து வருகிறீர்களே, காரணம் என்ன என்று அந்த சஹாபாக்கள் இவ்வளவு உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, யா தோழர்களே, நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பிரயாணம் செய்தேன். பிரயாணம் செய்கின்ற அந்த நேரத்தில் இங்கே ஒரு மரம் இருந்தது, ஒரு மரத்துடைய கிளை இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்றால், அந்த மரம் வந்த பிறகு தன்னுடைய வாகனத்தில் இருந்து இறங்கி அந்த மரத்துடைய கிளைக்கு அருகாமையில் வந்து தலை குனிந்து சென்றார்கள், தலை குனிந்து வந்தார்கள். வேற எந்த காரணமும் இல்லை, நபி செய்தார்கள், நான் செய்கிறேன். இப்பொழுது மரம் இல்லை, இருந்தாலும் அன்றைக்கு நபி அவர்கள் செய்தார்கள், இன்றைக்கு நான் செய்கிறேன், வேற எந்த காரணமும் இல்லை. அப்படிப்பட்டவர்கள் சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல் அப்படி பின்பற்றினார்கள், அவருடைய செயல் அப்படி பின்பற்றினார்கள், அவருடைய வாழ்த்துகள் அப்படி பின்பற்றினார்கள். அவருடைய அனைத்து விதமான சொற்களையும் செயல்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் பின்பற்றினார்கள் என்றால், அவருடைய உம்மத்தாகிய நாம் எல்லாம் அச்சஸஹாமல் பின்பற்ற வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையும் அவருடைய சொல்லையும் அவருடைய செயலையும் அவரை பின்பற்றுவோமேயானால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் பெறலாம். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்யணும்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அഖவைக்கும் வத்தகுல்லாஹ் லஅல்லக்கும் துர்ஹமூன். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், முஃமின்கள் எல்லாம், அனைத்து முஃமின்களும், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அഖவைக்கும், சண்டையிட்ட தங்களுடைய சகோதரருக்கு மத்தியில் இரக்கத்தை ஏற்படுத்துவார்கள். சண்டையிட்ட தங்களுடைய சகோதரருக்கு மத்தியில் இரக்கத்தை ஏற்படுத்துவார்கள். ஃபஅஸ்லிஹு பைன அഖவைக்கும் வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வால் ரஹ்மத் செய்யப்படுவீர்கள். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக சகோதரருக்கு மத்தியில சின்ன சின்ன வார்த்தை சொன்னதினால ரத்த சொந்தம் பிளவு ஏற்படுகிறது. உறவினருக்கு மத்தியில சண்டையிட்டுக் கொள்கிறோம், குடும்பத்தாருக்கு மத்தியில் சண்டையிட்டுக் கொள்கிறோம். இதெல்லாம் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். இந்த ஜும்மா உரையை கேட்டுவிட்டு நாம் சென்று விடாமல், இன்ஷா அல்லாஹ் இனிமேல் என்னுடைய ரத்த உறவாக இருந்தாலும், என்னுடைய உறவினராக இருந்தாலும், என்னுடைய பிள்ளையாக இருந்தாலும், என்னுடைய சகோதரனாக இருந்தாலும், என்னுடைய சாட்சியாக இருந்தாலும், என்னுடைய மாமியாக இருந்தாலும், என்னுடைய உறவினர் அனைவரிடமும் நாம் ஒற்றுமையாக சலாம் சொல்லி இணைந்து கொள்வேன். இரக்கத்தை ஏற்படுத்தினால் இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அഖவைக்கும், இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் சகோதரருக்கு மத்தியில் நீங்கள் இரக்கத்தை ஏற்படுத்துங்கள், ஒற்றுமை ஏற்படுத்துங்கள். வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வால் இரக்கம் காட்டப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு கிடைக்கும். எத்தனையோ முறை சஹாபாக்கள், சண்டையிட்ட சஹாபாக்கள் சேர்த்து வைப்பார்கள். வரலாறு எவ்வளவு வரலாறு! எத்தனையோ சஹாபாக்கள் சின்ன சின்ன வார்த்தைகள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்க விஷயத்துல போட்டி இருந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்துக்கு செலவு செய்யற விஷயத்துல போட்டி இருந்துச்சு. நான் முதல்ல வருவனா, நீ முதல்ல வருவனா? இன்னைக்கு நம்முடைய போட்டி எப்படி இருக்கிறது? பிறரை அழிக்க நினைக்கிறோம். நம் சகோதரனாக இருந்தாலும், உண்மையாக சொல்றேன், நம் ரத்த சொந்தமாக இருந்தாலும், உடன் பிறந்த சகோதரராக இருந்தாலும், அவர் முன்னுக்கு வருவதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன்? மனசுல குரோதம். அல்லாஹ் தான் சொல்றான் குர்ஆன்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தை கேட்டதும் அல்லவா, இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹு பைன அഖவைக்கும், உங்களுடைய சகோதரருக்கு மத்தியில் நீங்கள் சண்டையிடாமல் இரக்கத்தை ஏற்படுத்துங்கள். இதைத்தான் நம்ம பின்பற்றணும். ஒற்றுமையோடு சலாம் சொல்லி, குடும்பத்தார்கள் ஒற்றுமையோடு உறவினர்களோடு சேர்ந்து வாழலாம். அப்படின்னா இந்த உலகத்தில் நாம் செய்கின்ற அமலுக்கு மதிப்பு இல்லை. இது நான் சொல்லல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, அவங்களுடைய வார்த்தைகள் சொல்லுது. நம்ம நோன்பு 30 நாள் வைக்கிறோம், 5 நேர தொழுகைகளை தொழுகிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், zikr செய்கிறோம், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அனைத்தையும் செய்கிறோம். ஆனால் உறவினர்களோடு சேர்ந்து இல்ல, சண்டை போட்டுருக்கோம், அம்மா அப்பா கூட பேசல, சகோதரர் கூட பேசல, சொந்தக்காரங்க கூட பேசல, சகோதரரோட பேசல அப்படின்னா நாம் செய்கின்ற எந்த அமலுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடும், நன்மை இல்லாம போயிடும். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய கடமைகளை சொல்லக்கூடிய ரப்பு உறவுடைய கடமையை அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. எந்த அளவு அப்படின்னா, தனக்கு செய்யக்கூடிய கடமைகளை நோன்பு குர்ஆன்ல சொல்றான்,
தொழுகையை சொல்றான், ஜகாத்தை சொல்றான், சதகாவை சொல்றான், ஹஜ்ஜை சொல்றான், உம்ராவை சொல்றான். இதெல்லாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இதையெல்லாம் குர்ஆனில் சொல்லக்கூடிய ரப்பு, நீங்கள் உறவுகளோடு சண்டையிடாமல் சேர்ந்து வாழுங்கள் என்ற செய்தியையும் நமக்கு கடமையாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், இன்னைக்கு ஒரு சகோதரன் நமக்கு முன்னால் உயர்ந்து விட்டார், மிகப்பெரிய ஒரு பதவிக்கு போய்விட்டார், நம்முடைய உள்ளங்கள் ஆஹா எப்படி அவனை கீழே இறக்கிறது, அவனை எப்படி கவுக்கிறது, கீழே இறக்கிறது, ஒண்ணும் இல்லாம ஆக்கிறது அப்படின்னு நம்ம சிந்தனை போவதை தவிர, ஆஹா என் ரத்த சொந்தம் நல்லபடியாக இருக்கட்டும், அவன் நல்லா இருந்தா அவனுடைய பிள்ளைகளுக்கு வம்சங்கள் நல்லது தானே அப்படிங்கிற மனப்பான்மை நம்ம உள்ளத்துல வரணும். இன்ஷா அல்லாஹ் அப்படி இருக்கக்கூடியவர்கள் அந்த சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துமார்கள், நாம் அவருடைய சொல்லை அவருடைய செயலை நாம் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் வேணுமா? உங்களுடைய சகோதரருக்கு மத்தியில் நீங்கள் சண்டையிடாமல் இணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், ஒற்றுமை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா உரைக்கு பிறகு யாரிடமாவது நாம் சண்டையிட்டுக் கொண்டால் இன்ஷா அல்லாஹ் நீங்களாக இறங்கி போய் சலாம் சொல்லுங்க, ஒற்றுமையோடு வாருங்க, சண்டையிடாமல் இருங்க. இதுதான் மார்க்கம் சொல்லுது. மார்க்கம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நமக்கு சொல்லி காட்டுது குர்ஆன். மூன்றாவது, குர்ஆன் ஓதுவதை கேட்பது நமக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்று தருகிறது. ஃபஸ்தமிஉ வ அன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதக்கூடிய அந்த ஓதுதலை நீங்கள் கேளுங்கள். ஃபஸ்தமிஉ காதாட்டு கேளுங்கள், வ அன்சிது அமைதியாக இருங்கள், லஅல்லக்கும் துர்ஹமூன் நீங்கள் அல்லாஹ்வால் இரக்கம் காட்டப்படுவீர்கள். இன்னைக்கு ரமலானுடைய காலங்கள்ல தொழுகையில, தராவீஹ் தொழுகையில குர்ஆனுடைய சப்தங்கள் ஓதப்படுகிறது, குர்ஆனுடைய வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம தராவீஹ் தொழுகை என்ன செய்யறோம் அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய தவறு, வருடத்துல 30 நாள் 1 மணி நேரம் நிக்க போறோம் தராவீஹ் தொழுகைக்காக, இல்லையா? 10 நாளுக்கு ரொம்ப நாள் நிக்க போறோமா? இல்லையா? வருஷத்துல நோன்பினுடைய காலங்கள்ல 30 நாள், அதுவும் 1 மணி நேரம். உலக வாழ்க்கையில நம்ம ஒரு கடைக்கு போறோம், ஒரு சாமான் வாங்க போறோம், எதுக்கோ போறோம், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு போறோம், ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போறோம், நம்முடைய தேவைகளை நிறைவேறணும் அப்படின்னா கியூல நிக்கிறோம், இல்லையா? உண்மைதானே? திடீர்னு நம்ம கிட்ட போகக்கூடிய நேரத்துல தான் அந்த ஆபீஸர் எப்படியாவது சாப்பிட வெளியே போயிடுவார். அவர் வர வரைக்கும் அவர் எவ்வளவு மணி நேரம் கழிச்சு வந்தாலும் நம்ம அந்த காரியத்தை முடிக்காம அந்த இடத்துக்கு நோட மாட்டோம், இல்லையா? நம்ம வந்துட்டுன்னா நமக்கு முன்னாடி பின்னாடி உள்ள ஆள் முன்னாடி வந்துருவாங்க. அப்போ உலக தேவைகளுக்கு, உலக ஆதாயத்திற்கு நம்ம எவ்வளோ கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, நம்முடைய தேவைகளுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, மணி கணக்கில் நிக்கிறோம். அப்போ நமக்கு கால் வலி ஏற்படல. சிந்திக்கணும். நான் சொல்லக்கூடிய கருத்து இன்னைக்கு சர்வசாதாரணமா நினைக்கிறோம். அப்பெல்லாம் கால் வலி ஏற்படல. நம்ம சொல்ல மாட்டோம், எனக்கு கால் வலிக்குதுன்னு சொல்ல மாட்டோம். ஆனா இந்த 1 மணி நேரம் தராவீஹ் தொழுகையில, அதுவும் வருடத்தில் 30 நாட்கள், அது 30 நாட்கள் என்ன ஆகும்? முதல் 20 நாள் தான் கொஞ்சம் அதிகமா ஓதுற மாதிரி இருக்கும். 20 நோன்பு, அதுக்கப்புறம் குறைஞ்சிடும், ஓதக்கூடிய அந்த ஓதுதல் குறைஞ்சு போயிடும். அப்போ முதல் 20 நாள் 1 மணி நேரம் இமாம் முதல் ரக்காத் எஞ்சி அந்த சூரா ஓதி முடிச்ச பிறகு அவர் ருக்கு போகும்போது தான் நம்ம எஞ்சி தக்பீர் கட்டுறோம். கேட்டா நம்ம கால் வலின்னு சொல்றோம். அல்லாஹ்வுக்காக இது கூட நம்ம செய்ய மாட்டோமா? ரமலானுடைய காலங்கள்ல, ரமலானுடைய அமல் செய்யக்கூடிய இந்த நாட்கள்ல அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபக்ரவு குர்ஆன ஃபஸ்தமிஉ, குர்ஆனுடைய வசனங்களை காதுதாத்து கேளுங்கள், வஅன்சிது பொறுமையாக இருங்க, லஅல்லக்கும் துர்ஹமூன் அல்லாஹ்வால் நீங்க ரஹ்மத் செய்யப்படுவீர்கள் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லவா? அதுவும் தொழுகையில குர்ஆன் ஷரீஃப் ஓதப்படுகிறது அல்லவா? நம்ம சர்வ சாதாரணமா சொல்றோம், அல்லாஹ்வுக்காக வருடத்தில் 20 நாட்கள் 1 மணி நேரமாவது நம்ம நிற்க முடியவில்லையே, கேட்டால் நம் கால் வலி என்று சொல்கிறோம். சகோதரர்களை, சர்வ சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல தொழுகைகள் என்பது சுன்னத்தான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், அதற்காக நாம் நிற்கிறது என்பது நம்ம சர்வ சாதாரண விஷயம் அல்ல. அதற்குண்டான நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருகிறது. நாளை மறுமையில் அதற்குண்டான மிகப்பெரிய தரஜாவை நமக்கு பெற்றுத் தருகிறது. அதுவும் குறிப்பாக ரமலானுடைய நாட்களில் நாம் சர்வ சாதாரணமாக வீணான பேச்சுக்களை பேசாமல், தேவையில்லாத பேச்சுக்களை பேசாமல், முடிந்த வரைக்கும் நம்முடைய நாவை பேணுவது கட்டாய கடமையாக இருக்குது. ரமலானுடைய நாட்கள்ல 30 நாள் நோன்பு வச்சிருக்கோம். பள்ளிவாசல் ஒவ்வொரு தொழுகையும் முடிந்த பிறகு வெளியில உட்காந்துட்டு
ஊர் கதை, உலக கதை, வீட்டு கதை, அந்த கதையை பேசுறது எப்படி அது நன்மை பெற்று தரும்? தேவையில்லாத பேச்சுக்களை பேசுறது நன்மை பெற்று தராது. அப்ப அன்றைக்குள்ள நோன்பினுடைய ஃபாயிதாவை நீங்க அறியணுமா? இந்த நாவிதான் வார்த்தைகளை பேசாமல் திக்ருகளை பேசுங்க. திக்ருகள் தெரியாதவர்கள் கிடையாது, சிறியவர்கள் பெரியவர்கள் திக்ருகள் தெரியாதவர்கள் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லாஹ், எத்தனையோ திக்ருகள், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், லா இலாஹ இல்லல்லாஹ், மலிக்குல் ஹக்குல் முபீன், இதெல்லாம் நம்முடைய நாவில், அதுவும் குறிப்பாக நோன்பினுடைய காலங்களில் நாம் சொல்வதின் மூலமாக நன்மைகளை பெற்று தரலாம். அந்த திக்ரு எதை நாம் பெற்று தருமோ ஓதுவதின் மூலமாக அந்த ஃபாயிதாக்களையும் நம்மால் பெற முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறக்கூடிய இந்த முதல் 10 நாட்களில் மற்ற அமல்கள் செய்தாலும் குர்ஆனில் வரக்கூடிய இந்த வசனங்களின் அடிப்படையில் முதல் விஷயம் நம்ம அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுவோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவோம். இரண்டாவது, நம்முடைய சகோதரருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவோம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவோம். மூன்றாவது, குர்ஆனுடைய ஓதுதலுடைய சப்தத்தை நாம் கேட்போம். குர்ஆன் ஓதவும் செய்யணும், பார்க்கவும் செய்யணும். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, குர்ஆன் ஓதுதலுடைய சப்தத்தை நாம் கேட்போம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவோம். இன்னும் ஏராளமான காரியங்கள் இருக்குது, ஏராளமான அமல்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள், இந்த மூன்றே மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்வேன். கேட்கப்பட்ட விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முழுவதுமாக அமல் செய்வதற்கு உண்டான தௌஃபீகையும் நஸீபையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் பரிபூர்ணமாக தந்தருள்வானாக. ரமதானுடைய நாட்களில் நாம் இரவு நேர தொழுகைகளை தொழுகிறோம், தஹஜ்ஜத் தொழுகிறோம், துஆ செய்கிறோம், குர்ஆன் ஓதுகிறோம், திக்ர் செய்கிறோம், அனைத்து விதமான சிறப்பாக்களை வழங்குகிறோம். அனைத்து விதமான அமல்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு ரமதானுடைய கூலியையும் மற்ற கூலிகளையும் நன்மைகளாக அல்லாஹ் தஆலா இந்த உலகிலும் நாளை வறுமையிலும் அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இந்த ரமதானுடைய நாட்களில் பள்ளிவாசலுடைய இஃப்தாருடைய செலவுக்காக, சஹருடைய நேர செலவுக்காக யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு பொருளாதாரமாக வழங்கி இருக்கிறார்களோ அவருடைய வியாபாரத்திலும், அவருடைய தொழிலிலும், அவருடைய அனைத்து விதமான குடும்ப விஷயங்களிலும், ஹாஜத்துகளிலும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அபிவிருத்தியும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். கனிமிக்க ஸ்ரீவருடைய ஜமாத்தார்களே, வருடம் நம்முடைய ஜமாத் சார்பாக சந்தா கொடுப்பதுண்டு ஜமாத்தார்கள். அந்த அடிப்படையில் வருடத்தில் ஒரு முறை சந்தா கொடுக்கக்கூடிய நம்முடைய ஜமாத்தார்கள் உங்களுடைய சந்தானுடைய தொகையை கொடுத்து நிர்வாக பெருமக்களிடம் உங்களுடைய ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு மிக தாழ்மையோடு நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வாஹிரு